தெனாலிராமன் கதைகள் 254. முட்டாள்கள் தினம். ஒரு நாள் விஜயநகர பேரரசில் முட்டாள்கள் தினம் கொண்டாட மன்னர் கிருஷ்ணதேவராயர் முடிவு செய்தார். அரசவையில் எப்படியாவது புத்திசாலியான தெனாலிராமனை முட்டாளாக்க வேண்டும் என்பது அவரது நீண்ட நாள் எண்ணம். அரசவை கூடியதும் மன்னர் தனது சிம்மாசனத்தில் மிடுக்காக அமர்ந்து கொண்டு, அன்பான அமைச்சர்களே, இன்று முட்டாள்கள் தினம். இன்று யார் என்னை மிகச்சிறந்த முறையில் ஏமாற்றி முட்டாளாக்குகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும் என்று ஒரு புதிய போட்டியை அறிவித்தார். இதை கேட்டதும் சபையில் இருந்த அனைவரும் மிகவும் ஆசைப்பட்டனர். பல அமைச்சர்கள் மற்றும் அரசவை புலவர்கள் முன்வந்து விதவிதமான கதைகளையும் பொய்களையும் சொல்லி மன்னரை ஏமாற்ற மிக தீவிரமாக முயன்றனர். ஆனால் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் புத்திசாலித்தனமாக அவர்கள் சொல்லிய அனைத்தையும் கண்டுபிடித்து அவர்களையே திரும்ப முட்டாளாக்கி சபையை சிரிக்க வைத்தார். கடைசியாக தெனாலிராமனின் முறை வந்தது. அவன் மெதுவாக எழுந்து வந்தான். தெனாலிராமன் மிகவும் சோகமாக தனது முகத்தை வைத்துக்கொண்டு மன்னருக்கு முன்பாக சென்று நின்றான். மன்னா, எனக்கு நீங்கள் அறிவித்த இந்த 1000 பொற்காசுகள் தேவையில்லை. நான் நேற்று இரவு ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். அந்த கனவில் நீங்கள் மிகவும் அழகான ஒரு தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தீர்கள். ஆனால் நானோ மிகவும் அசிங்கமான ஒரு சேற்றுக்குழியிலிருந்து எழுந்து வந்து உங்களை வணங்கினேன் என்று கூறிவிட்டு அமைதியாக நின்றான். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. இதில் என்ன இருக்கிறது ராமா? அதன் பின் அந்த கனவில் என்ன நடந்தது என்று மிகவும் ஆர்வத்துடன் கேட்டார். உடனே தெனாலிராமன், மன்னா, திடீரென வானத்திலிருந்து தேவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். அவர்கள் உங்கள் மீது இனிப்பான தேனை ஊற்றினார்கள். என் மீதோ கசப்பான வேப்பெண்ணெய் ஊற்றினார்கள் என்றான். மன்னர் பெருமையுடன், பார்த்தாயா ராமா, நான் அரசன் என்பதால் என் மீது தேனை ஊற்றினார்கள். ஆனால் உன் மீது கசப்பான வேப்பெண்ணெயை ஏன் ஊற்றினார்கள் என்று மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே கேட்டார். அதற்கு தெனாலிராமன் மிகவும் அமைதியாக, அதற்கு பிறகுதான் மன்னா ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது. அந்த தேவர்கள் நம்மை பார்த்து, இப்போது நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக நக்கிக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். நான் உங்கள் மீதுள்ள தேனை நக்கினேன். ஆனால் நீங்கள் என்று கூறி வார்த்தையை இழுத்தான் ராமன். இதை கேட்டதும் அரசவையில் இருந்த அனைவரும் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினர். மன்னர் தன் மீதுள்ள வேப்பனையை நக்க வேண்டும் என்பதை ராமன் எவ்வளவு தந்திரமாக சொன்னான் என்பதை நினைத்து மன்னரும் பெரிதாக சிரித்தார். தெனாலிராமா, இன்று முட்டாள்கள் தினத்தில் என்னையே முட்டாளாக்கி சபையோர் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைத்து விட்டாய். நீயே சிறந்த அறிவாளி என்று கூறி அறிவித்தபடியே 1000 பொற்காசுகளை தெனாலிராமனுக்கு பரிசாக வழங்கினார் கிருஷ்ணதேவராயர். விஜயநகரத்தில் முட்டாள்கள் தினம் மகிழ்ச்சியாகவும் கோலாகலமாகவும் கட்டது. சமயோசித புத்தியும் சாதுரியமான பேச்சும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றியை தேடித்தரும். வணக்கம் மக்களே, இது நேற்று சொன்ன ஒரு பொழி அல்லது வாசகியோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முட்டாள்கள் தினம் அப்படிங்கிற தலைப்பில் அதை எழுதப்பட்டது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.